க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இப்போது இந்த பர்னர் மேலே எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுறணும். தூவி விட்டதுக்கப்புறமே இதில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு இது மேலே நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா சூடான தண்ணி ஊற்றணுங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை நல்லா கொதிக்க போட்டுருங்க. நல்லா தண்ணி சூடாகணும். இந்த லெமன் தோலையும் அதிலே சேர்த்துட்டு இப்போ சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துக்குங்க பார்த்து. இதை செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யணும். பர்னர் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அவசியம் வினிகர் சேர்த்துக்கணுங்க. வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் லெமனும் பேக்கிங் சோடாவும் அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்காம தான் இது உங்களுக்கு செய்து காட்டிகிட்டு இருக்கேன். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இது மேலே ஸ்டாண்டிங் எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்ட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி தாங்க ஊற்றணும். இதை இப்படி ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா இதிலே